வணக்கம். கடகம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன். மார்ச் 11, 2024 முதல் மார்ச் 17, 2024 வரை. சந்திரன் ராசியிலிருந்து 10ஆம் வீட்டில் வியாழன் நிற்பதால் இதுவரை நீங்கள் இழந்திருந்த நேர்மறை ஆற்றல் இந்த வாரம் உங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும். எனவே உங்களின் ஆற்றலை சரியான திசையில் பயன்படுத்தி அதிலிருந்து நல்ல லாபத்தை பெறுங்கள். இல்லையெனில் இந்த வாரம் கூடுதல் பணிச்சுமை உங்கள் எரிச்சலுக்கு காரணமாகிவிடும். இதன் காரணமாக நீங்கள் மன அழுத்தத்தையும் கொடுக்கலாம். நிதி கண்ணோட்டத்தில் பணம் தொடர்பான விஷயங்களில் சராசரி முடிவுகளை விட இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த பலனை தரும். சந்திரன் ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் சனி அமர்ந்திருப்பதால் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பணிக்கு ஏற்றவாறு பதவி உயர்வு கிடைப்பது மட்டுமின்றி பலருக்கு சம்பள உயர்வு வரவும் வாய்ப்புகள் உள்ளன. அத்தகைய சூழ்நிலையில் இந்த நல்ல நேரத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொண்டு ஒவ்வொரு வாய்ப்பிலிருந்தும் பணம் சம்பாதிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இந்த வாரம் நீங்கள் வீட்டு வேலைகளில் ஆர்வம் காட்டலாம் மற்றும் வீட்டில் உள்ள மற்ற பெண்களுக்கு உதவலாம். இது குடும்பத்தில் மரியாதையை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் மற்ற உறுப்பினர்களுடன் உங்கள் உறவுகளை வலுப்படுத்தவும் உதவும். பணியிடத்தில் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் எதிர்பாலினத்தைச் சேர்ந்த யாரையும் காதலிப்பதை தவிர்க்க வேண்டும். இல்லையெனில் உங்கள் புகழ் மற்றும் உங்கள் இமேஜ் பாதிக்கப்படலாம். எனவே நீங்கள் பின்னர் வருத்தப்படும் எதையும் செய்ய வேண்டாம். இந்த நேரத்தில் அந்த மாணவர்கள் தங்கள் கடின உழைப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அவர்கள் வாழ்க்கையில் தங்கள் இலக்குகளில் முற்றிலும் உறுதியாக உள்ளனர். ஏனெனில் இந்த நேரத்தில் உங்கள் ஈகோ உங்களை ஆதிக்கம் செலுத்த விடாமல் இருக்க நீங்கள் அதிகம் போராட வேண்டியிருக்கும். இது தவிர உங்கள் வகுப்பில் சிறப்பாக செயல்படுவதன் மூலம் உங்கள் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களிடமிருந்து பாராட்டுகளை பெற முடியும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். சிம்மம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன். மார்ச் 11, 2024 முதல் மார்ச் 17, 2024 வரை. ஒரு நண்பர் அல்லது சக ஊழியரின் சுயநலமான நடத்தை இந்த வாரம் உங்கள் மன அமைதியை அழித்துவிடும். அத்தகைய சூழ்நிலையில் வாகனம் ஓட்டும்போது கூட கவனம் செலுத்த முடியாமல் போகலாம். எனவே இந்த வாரம் வாகனம் ஓட்டும்போது மிகவும் கவனமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது. உங்கள் நிதி வாழ்க்கையில் ஏற்படும் ஏற்ற தாழ்வுகள் காரணமாக இந்த வாரம் உங்கள் மனைவி அல்லது காதலருடன் உங்களுக்கு பெரிய தகராறு ஏற்பட வாய்ப்புள்ளது. இதற்காக நீங்கள் பணத்தை பற்றி மிகவும் உதவியற்றவராக உணரலாம். மேலும் உங்கள் வீண் செலவுகள் குறித்து உங்கள் பங்குதாரரின் விரிவுரையையும் நீங்கள் கேட்க வேண்டியிருக்கும். இந்த வாரம் சந்திரன் ராசியிலிருந்து 9ஆம் வீட்டில் வியாழன் அமைவதால் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு சச்சரவையும் நீக்கி உங்கள் குடும்பத்தின் மோசமான நிதி நிலைமையை மேம்படுத்துவதில் வெற்றி பெறுவீர்கள். இதன் காரணமாக உங்கள் பெற்றோர்கள் உங்களைப் பற்றி பெருமிதம் கொள்வார்கள். அதே சமயம் உங்கள் ஞானத்தைக் கண்டு அவர்கள் உங்கள் மீது அன்பை பொழிவதைக் காணலாம். இந்த வாரம் சந்திரன் ராசியிலிருந்து 7ஆவது வீட்டில் சனி அமைவதால் உங்கள் பணியிடத்தில் வேறு சில சக ஊழியர்கள் உங்கள் சாதனைகளை பாராட்டுவதைக் காண்பீர்கள். எனவே நீங்கள் செய்த பணிக்கான பெருமையை வேறு யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இல்லையெனில் உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறையான இழப்புகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். மாணவர்களுக்கு இந்த வாரம் கலவையான பலன்கள் கிடைக்கும். வார இறுதி உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். மேலும் இந்த நேரம் உங்கள் கல்வி மற்றும் உயர்கல்வி இரண்டிலும் உங்களுக்கு வெற்றியைத் தரும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் கல்வியில் உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி இந்த நேரத்தில் அது குழப்பமடையாமல் தடுக்கிறது. நன்றி. வாழ்க வளமுடன்.
வணக்கம். கன்னி ராசிக்கான அடுத்த வார ராசிபலன். மார்ச் 11, 2024 முதல் மார்ச் 17, 2024 வரை. இந்த வாரம் உங்கள் இழந்த தன்னம்பிக்கை மற்றும் ஆற்றல் மீண்டும் வருவதை உணர்வீர்கள். இதன் விளைவாக, முன்பு நீங்கள் எந்த முடிவையும் எடுப்பதில் சிரமத்தை எதிர்கொண்டிருந்தால் அதுவும் இப்போது விலகிவிடும் என்று தோன்றுகிறது. மேலும் உங்கள் ஞானத்தைக் காட்டி சரியான முடிவை எடுக்க முடியும். சந்திரன் ராசியிலிருந்து 6வது வீட்டில் சனி அமைவதால் இந்த நேரத்தில் நீங்கள் சமூகத்தின் பல மரியாதைக்குரிய நபர்களுடன் தொடர்பு கொள்ள முடியும். இந்த நேரத்தில் அவர்களின் பல்வேறு அனுபவங்களிலிருந்து உங்கள் உத்தி மற்றும் புதிய திட்டங்களை உருவாக்குவதை நீங்கள் காணலாம். எதிர்காலத்தில் உங்கள் பணத்தை புத்திசாலித்தனமாகவும் முதலீடு செய்ய இது உதவும். இந்த வாரம் முழுவதும் உங்கள் சகோதர சகோதரிகளின் சரியான ஆதரவை பெறுவீர்கள். அவர்களின் உதவியால் மட்டுமே நீங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கையை சீராக நடத்த முடியும். எனவே இதைப் பற்றி உங்கள் சகோதரன் அல்லது சகோதரியிடம் தொடர்ந்து பேசுவது நல்லது. வேலையில் உங்கள் சக ஊழியர்களிடமிருந்து ஒருவித துரோகத்தை நீங்கள் எதிர்கொள்ளும் வாய்ப்பு உள்ளது. இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரேக் போடலாம். இத்தகைய சூழ்நிலையில் இந்த வாரம் ஆரம்பத்தில் இருந்தே பொய்யர்கள் மற்றும் ஏமாற்றுக்காரர்களின் சகவாசத்தில் இருந்து விலகி இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள். வீட்டை விட்டு வெளியே உள்ள ஒரு நல்ல பெரிய கல்லூரியில் சேர்க்கை பெற நினைத்தால் இந்த நேரத்தில் வாய்ப்புகள் சற்று சாதகமாகவே இருக்கும். எனவே பல மாணவர்கள் தங்கள் ஆசிரியர்களின் ஆதரவை பெற வேண்டும். இருப்பினும் இந்த காலகட்டத்தில் எக்காரணம் கொண்டும் குறுக்கு வழிகளை தவிர்க்கவும், இல்லையெனில் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் வருந்த வேண்டியிருக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.